வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இப்போ நிறையா குழந்தைகள் பிறக்கும்போதே ஒரு மூளையிலையோ இல்லை தண்டுவடத்துலையோ ஒரு பிரச்சனைகளோடு பிறக்கிறது இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எந்த மாதிரியான உணவு வகைகள் நம்ம சாப்பிட்டோம்னா குழந்தை கருவில் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நம்மளால் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ குழந்தையோட மூளை மற்றும் தண்டுவடம் எதிலிருந்து டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அது நியூரல் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு டியூப் மாதிரியான ஒரு உறுப்பு தான் நமக்கு மூளையாகவும் தண்டுவடமாகவும் நமக்கு வளருது. இந்த வளர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா நமக்கு அந்த ஒரு வயிற்றுல கரு உருவாகும் போதே முதல் ஒரு 6 வாரத்திலிருந்து 12 வாரத்துக்குள்ளேயே இது நடந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த நியூரல் டியூப் டெவலப் ஆகிறதுக்கு மிகவும் முக்கியமான சத்து ஃபாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறது. பட் நிறைய பேர் நம்ம கர்ப்பம் ஆயிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதே ஒரு 12வது வாரமோ இல்லை 8வது வாரத்துக்கு மேலேயே தான் தெரியும். ஸோ நம்ம ப்ரெக்னென்சி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாவே இந்த ஃபாலிக் ஆசிட் அப்படிங்கிற மாத்திரையை 3 மாதம் முன்னாடி இருந்தே நீங்கள் போட ஆரம்பிக்கணும். இந்த ஃபாலிக் ஆசிடோட மாத்திரை நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த நியூரல் டியூப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நார்மலாக நடக்கும். இந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு குழந்தைங்கள் பிறக்கும்போது தண்டுவட பிரச்சனைகளோ மூளையில் பிரச்சனைகளோ எதுவும் இல்லாமல் நார்மலாக நல்ல குழந்தைகளாக பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ இந்த ஃபாலிக் ஆசிட் மட்டும் இல்லாமல் வேறு என்ன வகையான சத்துக்கள்லாம் நமக்கு மிகவும் அவசியம் அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் இ. இந்த வைட்டமின் இ சத்து எதெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பருப்பு வகைகள், சிறுதானிய வகைகள், அப்புறம் நட்ஸ், இதில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த வைட்டமின் இ சத்துகள் நீங்கள் உட்கொள்ளும் போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தண்டுவட பிரச்சனையோ மூளை வளர்ச்சி பிரச்சனையோ வராமல் இருக்கும். ஃபாலிக் ஆசிடோட அளவு எதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இந்த நட்ஸு, அப்புறம் இந்த பச்சை காய்கறிகள், பச்சை இலைத்தலை வகைகள்லையும் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மற்றும் ஆட்டு லிவரில், அப்புறம் மீன் வகைகளில், இந்த மாதிரி இறைச்சி வகைகள்லையும் இந்த மாதிரி சத்துக்கள் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான உணவு வகைகள் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது குழந்தைகள் பிறக்கிற குழந்தைகளுக்கு மூளை மற்றும் தண்டுவட பிரச்சனைகள் இல்லாமல் நார்மலாக ஹெல்த்தியாக பிறக்கும்.